இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் பாரதி? அத இப்போ சொல்லலாமான்னு தெரியல. ஆதி, ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து நம்மள பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல விடாம என்ன தடுக்குது. பாரதி, என்ன சொல்ல வரீங்க? சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாம இருக்கிறது தான் என் பிரச்சனை ஆதி. ஆனா இதுக்கு மேல உங்ககிட்ட உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியாது. போதும், இவ்ளோ நாள் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளேயே நான் போராடிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பத்துக்கு தான் நாம இந்த லிப்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். என் உயிரே உங்ககிட்ட தான் இருக்காது. உங்களுக்காக துடிச்ச இந்த இதயம் இப்பவும் நீங்க தான் வேணும்னு துடிச்சிட்டு இருக்கு. நீங்க நீங்க எங்க எனக்கு இல்லாம போயிடுவீங்களோங்கிற பயத்துல நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். பாரதி, என்னென்னமோ பேசுறீங்க. அப்பனா பாரதி, சந்தேகப்பட்டது சரிதான். உங்களுக்கு முதலியே என்ன தெரியும்ல? அப்போ பாரதி, நான் யார் பாரதி? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க பாரதி. ஆரம்பத்துல இருந்து நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆதி, நீங்க தான் என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷன். கனவா? ஒரு நிமிஷம் பயத்துல உயிரே போயிடுச்சு. ஆனா ஒருவேளை உண்மையிலேயே இமேஜினேஷன்ல நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா, ஓ மை காட்! ஆதி, 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 ஆதி! ஆதி! பாரதி சார், பாத்து சார். கை கொடு. ஆதி, பாத்து பாத்து வாங்க. ஐயோ, ஹேண்ட்பேக். ஆதி, கொடுங்க. ஆதி, are you all right? Yeah, I'm good. இந்தாங்க ஆதி, தண்ணி குடிங்க. தண்ணி நீங்க குடிங்க. தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் மேலே இருந்த ஃபேனை கட்ட ட்ரை பண்ணேன்னா, அதுக்குள்ள லிஃப்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆனதால ஆக்சுவலி அது ஓப்பன் ஆகி ஸ்லிப் ஆகி அவங்க மேலே விழுந்துட்டேன். ஐயோ பாரதி, என்னாச்சு? இல்ல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு ஆதி, வலிக்குது. ஓ, ரொம்ப வலிக்குதா? ஆமா. வாங்க, பாத்து. பாரதி, ஓகே தானே? ஓகே தான் மேடம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஓகே தானே? பரவாயில்ல. ஓகே. கை தான் கொஞ்சம் வலிக்குது. யோ மேனேஜர், ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செய்றியா? அன்னைக்கு பார்ட்டிக்கு நீ ரெஃபர் பண்ண ஈவென்ட் மேனேஜ்மென்ட்கார ஓடி போயிட்டான். இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகாம ஆதியும் பாரதியும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ்னு செக் எழுதி வாங்கிக்கிறீங்கல்ல, வாங்குற காசுக்கு யாராவது ஒழுங்கா வேலை பாக்குறீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மேடம்,
லிஃப்ட் கம்பெனியோட ப்ரீ மெயின்டெனன்ஸ் பீரியட் போன வாரம் தான் முடிஞ்சது மேடம். இனிமே ரெக்வஸ்ட் போடணும் மேடம். டைம் இருக்கும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். சாரி மேடம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். ஒண்ணாங்கட்டி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் ரெடியா வச்சிரு. ஆதிக்கும் பாரதிக்கும் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? போயா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. மித்ரா கூல் கூல். நம்ம இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. மேனேஜர் தான் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, விடு. இப்ப நீ முதல்ல டென்ஷனை கம்மி பண்ணு. இதோ எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. இல்ல ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆதி பண்றது? மித்ரா, சரி மேனேஜர் நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஓகே, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் உள்ள இருந்த டென்ஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும். மித்ரா விடு மித்ரா. ஆதி நீங்க ஆல்ரைட் தானே? ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆதி, நடந்த டென்ஷன்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு விஸ்வநாதன் அங்கிளோட நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. லஞ்சோட ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஒரு 1 hourல கிளம்புற மாதிரி இருக்கும். நீ அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே தானே? மித்ரா தாராளமா மீட்டிங் போலாம். ஐ எம் ரெடி. சரி, ஓகே ஆதி. பாரதி நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் போய் மீட்டிங்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துட்டு வரேன். ஏன் பாரதி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீயும் ஆதி லிப்ட்ல மாட்டிக்கிட்டீங்களாமே, அங்க என்னடி நடந்துச்சு? பாட்டி பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அதுவாடி முக்கியம், அங்க என்ன நடந்துச்சு அதுதான் முக்கியம். ஒவ்வொன்றும் வேற லெவல்ல இருக்கு பாரதி. வாசனையே தூக்குதே. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. உடனே சாப்பிடணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாட்டி ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? அடி போடி பெரிய இவனி. கண்ணை மூடி யோசிச்சா என்னன்னு எனக்கே தெரிய போகுது. பாட்டி பாட்டி எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளும் சொல்ல மாட்டா, என்னை யோசிக்கவும் விட மாட்டா. பாட்டி என்னாச்சு பாரதி? அது ஒண்ணும் இல்ல இல்ல பாரதி. ஐயோ, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல பாரதி. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க. சரி. ஐயோ இல்ல அவனுக்காக தான் செஞ்ச. பரிமாறு பாரதி பரிமாறு, எடுத்து வை.